10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையின்படி தேர்வுகளை நடத்துவது மற்றும் தேர்வு மையங்களில் செய்யப்பட வேண்டிய வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் வருகிற நாட்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 5 முக்கிய கேள்விகளை முன்வைத்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய விவசாயிகளுக்கு மத்திய அரசு துரோகம் இழைத்திருப்பதாகவும் அவர் சாடியிருக்கிறார். மத்திய பட்ஜெட் ஒரு தோல்வி பட்ஜெட் என்பது பிரதமருக்கு தெரியும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை இந்த பட்ஜெட் சிறிதும் பூர்த்தி செய்யவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். காரைக்காலில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்த 130 கோடி ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் மீன்பிடி துறைமுக விரிவாக்க திட்டத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் இடைக்கால தடை விதித்துள்ளது. துறைமுக திறன் பல மடங்கு அதிகரிப்பதால் சுற்றுச்சூழல் அனுமதி அவசியம் எனவும் முழு விவரங்கள் இல்லாமல் திட்டம் தொடர்ந்தால் பாதிப்பு ஏற்படும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்தது. மேலும் இந்த வழக்கு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வங்கதேச புதிய அரசின் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்து கொள்ள இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் புதிய அரசாங்கத்தின் பதவியேற்பு விழா வங்கதேச தலைநகர் டாக்காவில் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் சங்க நிர்வாகிகள் இடைநீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் ஒழுங்கு நடவடிக்கையை திரும்பப் பெற வலியுறுத்தி பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தாலியின் கோர்மாயூரில் உள்ள மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 2 உயிரிழந்தனர். ஹெலிகாப்டர்கள் மற்றும் மோப்ப நாய்களின் உதவியுடன் 2 உடல்கள் மீட்கப்பட்டது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கின் தெற்கு கடலோர மாகாணமான என்ஹம்பனே பகுதியில் கெசானி புயல் கடுமையாக தாக்கியதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மணிக்கு 215 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்றால் மரங்களும் மின்கம்பங்களும் சரிந்தன. 13,000க்கும் மேற்பட்டோர் மின்சாரமின்றி தவிக்கின்றனர். என்ஹம்பனே நகரின் பல பகுதிகளில் குடிநீர் விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதே புயல் முன்னதாக மடகாஸ்கர் தீவை தாக்கி 41 பேரை பலி கொண்டது. 427 பேர் காயமடைந்துள்ளனர். 16,000க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வடக்கு அர்ஜென்டினாவில் குளிர்காலத்தை வழியனுப்பி வசந்தத்தை வரவேற்கும் விதமாக வருடாந்திர திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகள் மற்றும் நுரைகளை தூவி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலின் தலைநகர் டக்காரில் LGBTQ சமூகத்திற்கு எதிராக பலரும் போராட்டம் நடத்தினர். ஒரே பாலின உறவு, திட்டமிட்டு HIV-ஐ பரப்புதல், சிறார்களை பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக போலீசார் பலரை கைது செய்துள்ள நிலையில் ஒரே பாலின உறவு கொள்வோரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் பேரணி நடத்தினர். ஒரே பாலின உறவுகள் செனகலில் குற்றமாக கருதப்படுகின்றன. இதற்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. செர்பியாவின் மத்திய நகரமான கிராகுவேவாட்சில் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அந்நாட்டு அரசுக்கு எதிராக திரண்டனர். ஆண்டு
நோவி சாத் நகரில் ரயில் நிலைய மேற்பகுதி இடிந்து விழுந்து 16 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு போராட்டங்கள் தொடங்கின. இந்த பேரணியில் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் தேசிய கொடிகளுடன் கலந்து கொண்டனர். 2024 நவம்பர் 1ஆம் தேதி ஏற்பட்ட அந்த விபத்திற்கு ஊழல், கண்காணிப்பு குறைபாடு மற்றும் பொறுப்பின்மையே காரணம் என்று போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். குரோஷியாவின் பாரம்பரிய குளிர்கால திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ருஜேகா நகரின் வீதிகளில் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப ஆயிரக்கணக்கானோர் நடனமாடி மகிழ்ந்தனர். சீன புத்தாண்டை முன்னிட்டு போப் லியோ உலக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். வரும் 17ஆம் தேதி சீன புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து வாழ்த்து தெரிவித்துள்ள போப் லியோ, இந்த மகிழ்ச்சியான திருநாள் குடும்ப உறவுகளையும் நட்புகளையும் மேலும் வலுப்படுத்தட்டும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வீடுகளிலும் சமூகத்திலும் அமைதியான சூழல் நிலவ வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார்.